பொதுவாக பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு ஆல்பபெட் சவுண்ட்ஸ் ஆல்பபெட் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கறதுல வாசிக்கிறதுக்கு தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் ஸ்பெல்லிங்கை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெல்லிங் முதல் வருமா இல்லாட்டி ரீடிங் முதல் வருமா? இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு அதுக்கு ஆன்சர். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட் சேனல். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் திரும்பவும் சந்திச்சதுல சந்தோஷப்படுறேன். நான் போன முறை இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் 4 லெட்டர்ஸ் SMATயை எப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ போன வீடியோட தொடர்ச்சி. இப்போ நீங்கள் போன வீடியோ பார்க்க இல்லைன்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த முறை உங்களுக்கு கூட விளங்கும். இப்போ என்ன நான் உங்களோட கேள்வி கேட்க போகிறேன். நீ எது நாங்கள் முதல் பிள்ளைகளுக்கு சொல்லி முதல் வேற வேணும்? வாசிக்க நாங்கள் முதல் சொல்லிக் கொடுக்கணுமா ஸ்பெல் பண்ணவங்க சொல்லி கொடுக்கணும்? எது முதல் வேற? ஓகே, இதுக்கு நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு கடைசியில் இருக்க விட கிடைக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அந்த 4 லெட்டர்ஸையும் அவங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதை அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி அது எழுத்து எப்படி வருமென்று அவங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும். இதை சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் என்று சொல்கிறது. இதில் SMAT. இந்த சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் என்று சொல்கிற காரணம் இந்த சாண்ட் பேப்பரால் செய்திருக்கு. அது பிள்ளைகளுக்கு ட்ரேஸ் பண்ணக்குள்ள எழுதுறதுக்கு அது எப்படி எழுத வேணும் என்ற ஒரு ஆக்ஷனாக காட்டுது. அப்போ அது அவங்களுக்கு அது லேஸாக இருக்கும். எழுத்து அவங்க பென்சிலால் எழுதக்குள்ள அவங்களுக்கு இது என்ன மாதிரி அந்த வடிவம் இருக்குன்னு சொல்லி காட்டுறது லேஸாக இருக்கும். இப்போ அந்த சாண்ட் பேப்பராக செய்யறது காரணம் அவங்களை கை போக்கில் அவங்க விரலில் அந்த சொரப்பு தன்மை இருக்கும். அது அவங்களுக்கு அவங்க நியூரான்ஸை கிளிக் பண்ணக்குள்ள அந்த விரலில் இருந்து அவங்களுக்கு மூளையில் அது பதியக்கூடியதாக இருக்கும். அதுக்குத்தான் அது இந்த சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் அதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்குற நேரத்தில் போன முறை சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ எழுதுறதுக்கு தான் காட்டி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இதை அதே சவுண்டை தான் சொல்லணும். இது வந்து M. ட்ரேஸ் பண்ணவும் எழுதுறதுக்கும் இதை ட்ரேஸ் பண்ணுறதால எழுதுறதுக்கு அது கலக்குது, அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நாங்கள் சவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்கக்குள்ள இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்கணும். சில ஆக்கள் அநேகமாக அவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ம சொல்லுவாங்க. இது வந்து ம அண்டா MA இதுதான் ம. இது தனியாக அப்போ பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்காது. மற்றது இது வந்து சில பேர் டாண்டுவாங்க. அது டா இல்லை, அதுக்கு TA தான் டா. இது டி சவுண்டை மட்டும் சொல்லி கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு லேசாக இருக்கும். வேறொரு சவுண்டு அதோட சேர்ந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நாங்கள் எப்படியாவது பிளெண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். முதல் நாங்கள் அட் வேர்ட்ஸ் நாங்கள் தொடங்குறது. இப்போ நாங்கள் ஒரு வேவல் வேவ் ஷார்ட் வேவல்ஸ். அப்போ இது A எல்லாத்துலேயும் A தான் இருக்கும். மற்றது இது வந்து A, இந்த கான்சனன்ஸ் வந்து ஸோ அவங்களுக்கு நாங்கள் பிளெண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறது. இங்கே அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நாங்கள் கொண்டு அதை நாங்கள் 2-3 தரம் அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி விளையாடலாம். மாற்றி வச்சுட்டு கேட்டால் அவங்க இது இதுக்கு அட் மேக் பண்ண சொன்னால் அவங்க இது மேக் பண்ணுவாங்க. முதல்ல பிள்ளையா செய்தாலும் நாங்கள் திரும்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்போ ஆக்ட் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு லெட்டர் தான் அதில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து இதை 2 தள்ளி வச்சுட்டு இது ஆக்ட்
அவங்களுக்கு இப்போ இது அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் ஸ்பெல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. முதல்ல ஸ்பெல்லிங் தான் இங்கே வருது, அது அவளுக்கு வாசிக்கிறது ஹெல்ப் பண்ணும். இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் ஸ்பெல்லிங்குக்கு பிறகு ரீடிங் வேணும். அதே மாதிரி இந்த அட் வேர்டை இப்போ நாங்கள் எஸ் சேர்த்த மாதிரி நாங்கள் அதை எடுத்துட்டு நாங்கள் இப்போ எம் இப்போ அட் 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 மேட். இப்படித்தான் அவங்களுக்கு பிளெண்ட் பண்ண நாங்கள் சொல்லி கொடுக்கலாம். அது அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெல்லிங் முதல் வேணுமா இல்லை ரீடிங் முதல் வேணுமா? உங்களோட காமெண்ட்டை கீழே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி விடுங்க. அதோட உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குமா இருந்தால், ஏதாவது டாபிக் உங்களுக்கு கவர் பண்ண வேணுமா இருந்தால் நீங்கள் அதை காமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கு வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி நான் கதைக்கலாம். மற்றது பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு இது உதவியாக இருக்குமா இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அதோட நான் ஏதாவது உங்களுக்கு பிள்ளை வளர்ப்பு இல்லாட்டி டாட்லர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி ஏதாவது கோச் பண்ண வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கில் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. சந்திப்போம்.